என்னடா ராபிட்ட கொன்னுடா டேய் எதுக்குடா ராபிட் மேல வச்ச அது அப்படியே பாக்கிறதுக்கு முயல் ஓடுற மாதிரி இருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் கேம் போயிட்டு இருக்கு இங்க என்ன போயிட்டு இருக்கு பாருங்க என்ன போயிட்டு இருக்கு கரோகே அதுல மியூசிக் வரும் நாங்க பாடுவோம் நாங்க எங்க சிங்கர்ஸா உணர்ந்து தரணும் இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா தோசை வித் பிரான் தொக்கு வயசு என்னது தோசை சாம்பார் சட்னி வெஜ் பா இவங்க எல்லாம் இந்த வெஜ் சாப்பிட்றவனா கூட்டத்திலே வச்சுக்கூடாது. ஆமா சோ சப்பாத்தி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சாம்பார் இருக்குது நிலக்கடலை சட்னியா அடடா மீன் குழம்பு என்ன ராமு தேடுறீங்க இந்த ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கேன் நீங்களே பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க ஆமா இவ்வளவு பெட்டி வச்சு என்ன பண்ண போறீங்க அருண்? யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு? என்ன தெரியுமா பூ பேர் என்னது காமிங்க அந்த பூ காமிங்க இந்த பூ பூ பேர் யாருக்கா தெரியுமா சொல்லுங்க கமெண்ட்ல கமெண்ட்ல யாராச்சும் என்ன சொல்லுங்க ஆனா அந்த பூ பேர் என்ன தெரியுமா அந்த பூ பேர் நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன் எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. சோ ரெடியா வணக்கம் எஸ் வணக்கம் ரெடி 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 இறங்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா இறங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் நவி வெல்கம் நவி வாங்க நவி ஆமா இவ்வளவு பெட்டி வச்சு என்ன பண்ண போறீங்க அருண்? யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு? என்ன கடையா வைக்க போறீங்க? 2 நாளைக்கு தேவையான Dress அப்படிதான் பேக் பண்ண சொன்னேன். நீங்க 20 நாளைக்கு தேவையான Dress இங்கேயே தேரா போட போறாங்களான்னு தெரியல. பட் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ஓகே. ஸோ ரூம் நம்பர் 1 வாங்க. ஸோ மக்களே இங்கே வந்து 2 பேர்ல 20 பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு ரூம் இருக்கு. இந்த ஒரு ரூம் மாதிரி 4 ரூம் இருக்கு. ஸோ உங்களோட ஃபேமிலி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எய்த்த வீட்டில் இருக்கிறவங்க உங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா லாரியில இறக்கி கூட்டு வரோம் பாடுறான்னு. இந்த ஊர்க்காரங்க 1000 பேரை நாரி காட்டுமா? ஒரு நாளைக்கு 10 ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு 100 பேரை நாரி காட்டுமா? அந்த மாதிரி நீங்க 30-40 பேரை கூட்டு வந்தா கூட நீங்க அக்கோமடேட் பண்ணலாம். ஒரு 5ல இருந்து 10 பேர் வந்தீங்கன்னா நீங்க செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட் இது. ஸோ இங்க வேற என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறோம் வாங்க. ஸோ இந்த ரூம் வந்து இன்னும் பயங்கர வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வந்து அங்க பாருங்க கடலுக்கு அந்த பேங்க்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீ வாட்டர் வந்து போய் ஜாயின் ஆகும்ல இருந்தேன். அதுதான் செம நேச்சரா செம. இன்னைக்கு கிளவுடுமே நல்லா இருக்கிறதுனால கிளைமேட்டும் சூப்பரா இருக்கிறதுனால பயங்கரமா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா இன்னொன்று முக்கியமாக வந்து சொல்லுவாங்க தோப்புக்குள்ள ஒரு வீடு வேணும் தோப்புக்குள்ள ஒரு வீடு வேணும்னு. அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு சொன்னால் நீங்களும் வரணும். அந்த வரணும்னு சொன்னீங்களே எங்கே வரணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அப்பப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து கீழே பாப்பப் ஆகும். பார்த்துட்டு வாங்க. அண்ட் வாங்க. ஏய் இங்கே கீழே என்னடி இருக்கு? அங்கே பாரு, இங்கே பாரு, வெளியில் பாரு, எட்டி பாரு. ஏய் என்ன தெரியுது அங்க? என்னது? குட்டீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஒரு இடம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க வீட்டுல எல்லாம் வச்சிருக்கும் போது கார் வாங்கி குடிக்கிறீங்களா, ஜீப் வாங்கி குடிக்கிறீங்களா, நான் வீட்டுக்குள்ளே ஓட்ட போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் நிஜமான குழந்தைங்களை மீட் பண்ணேன். இவங்க தன்னை குழந்தைய அவங்களா நினைச்சு ரொம்ப வருஷமா வளர்ந்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தா நாங்களும் குழந்தைங்களா தான் மாறிடுவோம். எங்களெல்லாம் நீங்க எப்பவுமே குழந்தைங்களா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான். நாம இங்க வந்திருக்கிறது குழந்தைங்களும் நாமளும் குதூகலமா என்ஜாய் பண்ணிருக்கோம். மீண்டும் குழந்தை பருவத்துக்கே போலாம். குழந்தைங்களோட தான் என்ஜாய் பண்ண போறோம். சோ வந்து பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து வேக வேகமா ஓடிட்டு தான் இருக்கும். ஏதோ பணம் சம்பாதிக்கிறதாகட்டும் இல்ல வந்து நிறைய வந்து நிம்மதி தேடி சந்தோஷம் தேடி நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். சேர்ந்து மன வயசுல
ஸோ ஓடுற நாம கொஞ்சம் டைம் எடுத்து பாஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டோம்னு சொன்னா வாழ்க்கை நம்ம எவ்வளவு அழகா வந்து சந்தோஷமா வாழ்றோங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ நம்ம இளைஞர்களோட குழந்தைங்களோடலாம் வந்து வரும்போது தான் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம கிட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லுவோம். எனக்கு இப்பதான் புரியுது இவங்க குழந்தைன்னு சொன்னா அவங்களுடைய இன்னர் சைல்டு மீன் பண்ணி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்களோட இன்னர் சைல்டு இந்த வீடியோல வந்து நிறைய வந்து வெளில வந்து உங்கள்கிட்ட நிறைய வந்து பேசுவாரு. அவர் நிறைய உண்மைகள்லாம் சொல்லுவாரு, அதையும் கேட்டுக்கீங்க. உண்மையான சைல்டு வந்துட்டாரு. இங்க பூசு அடிக்கிறாங்க மக்களே. அவங்க என்னன்னு கேட்டு வரேன். இந்த ஒரு சின்ன பிரேக் அது ஃப்ரீயா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டே 1 வந்து லஞ்ச் எங்களோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றதுக்குள்ளே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து என்னென்னலாம் இருக்கு? ஃபிஷ் சிக்கன் அப்புறம் புலாவ் காலிஃப்ளவர் சில்லி. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? காலிஃப்ளவர் சில்லி. வேற என்ன இருக்குது? ஒயிட் ரைஸ். சாப்பாடு எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. ஓகே. என்னடி இருக்குங்க நவிலன்? என்ன பார்த்துட்டு இருக்கிற? புலி. குழந்தைங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு செமையான ஒரு ஹாலுங்க. இவங்க 2 பேரும் இங்கேயே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இருப்பாங்க போலயே. நவிலன் இந்த வீடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நிலன் இந்த வீடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சுலபமா வேட்டையாடியே சாப்பிட போறேன். என்ன ஸ்பெஷல்? புலாவ். ஓகே. கோபி 65. ஓகே. சாம்பார் ரசம். சோ இந்த மாதிரிலாம் வெளியிலலாம் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஃபீல் இருக்கு? சமைக்காம ஜாலியா இருக்கேன்னு ஒரு ஃபீல். ஆமா, சமைக்காம ஜாலியா இருக்கேன்னு ஒரு ஃபீல். டைமுக்கு சாப்பாடு கையில கொண்டு வந்துருது. ஓகே. மூணாவது நிலன் பிறந்ததுல இருந்து சூடா சாப்பாடு சாப்பிட்டு நாங்க ரொம்ப நாளா அத வந்து இன்னைக்கு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு வியூவோட செரிஷ் பண்ண போறோம். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. தென் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்படி இருக்குயா? நல்லா இருக்கு. एक्चुअली வீட் அட்மாஸ்பியர்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றது வேற, வெளிய வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி ஒரு வைப் பண்றது வேற. சோ அதுக்கு இவங்களோட வந்து எப்படி வைப் பண்ண முடியும்? அவங்க தனியா வைப் பண்ணுவாங்க, நாங்க தனியா இருந்து போறோம். ஓகே. ஃபுட் எல்லாம் தாண்டி அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியரே ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரத வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து பாசிட்டிவா நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு கம்ஃபர்ட் ஆஃப் தி ஹவுஸும் உங்களுக்கு இருக்கு அண்ட் ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. ஆல்சோ நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். சோ ஐ திங்க் நம்மளுக்கு வந்து வீட்ல இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, வெளியே வந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு அண்ட் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்கு. சோ இந்த நேதல் ஃபார்ம் ஹவுஸ் வரது வந்து உங்களுக்கு இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் கிடைக்கும். 24 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கும், நல்ல சாப்பாடு, கமகமன்னு வாசனை வருது. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்குது. இவங்க சமைக்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி அந்த ஜோன்ல நாங்க இல்லங்க தொடச்சு போட்டு. ஆமா கரெக்ட்டா தான் நீ சொல்றது, அத ஒத்துக்கிற ஜோன்ல நாங்க இருக்கோம். சோ உண்மையிலேயே ஆக்சுவலி அண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. நம்ம சமைக்கிற மாதிரி, நம்ம சமைக்கிறது மாதிரி இல்லன்னு சொன்னியா? நம்ம சமைக்கிற மாதிரி நல்லா. சாரிங்க, எப்பவும் சர்க்காஸ்டிக்கா பேசுவாங்கன்ற ஒரு பிலீஃப்ல நான் அப்படியே பேசிட்டேன். சோ ஒரு நல்ல வீட்டு ஆம்பியன்ஸ், ஆனா நல்ல ரிலாக்ஸ்டா நீங்க லீஜரா உங்க கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும். நெய்தல்ல இருக்கிற இந்த ஃபார்ம் ஹவுஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் யூ. எஸ். அவங்க சொல்றதுக்கு யாரெல்லாம் ஆமோதிக்கிறீங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அடடடடா, என்ன போயிட்டு இருக்கீங்க? கிளே மேக்கிங்கா? பக்கடா ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். கிளே மேக்கிங்கிறீங்க தலைவரே? இங்க பாத்தியா இல்லையா வைஷு, உன் புள்ள உட்கார்ந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன வரைஞ்சதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்கானா? ஆக்வர்டா பண்ணிட்டு இருக்கான். வரைஞ்ச ஒரு கலையை உருவாக்குறான். இவன் வந்து கலைச்சு ஒரு கலையை உருவாக்குறான். இல்ல, இவன் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு உருவாக்குறதுக்கு அவர் ஒரு எடுப்பு, அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 4 பேர் கேமரா வந்தாலே எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்தாங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் இங்க இருந்தாங்க. ஒருத்தர் காத்து வீசுவாங்க, இவர் ஜஸ்ட் மூஞ்சி மட்டும் விட்டு காத்து. ராபிட் பண்ண போறாங்க. ராபிட் பண்ணிட்டாங்க. என்னடா ராபிட்ட கொன்னுடா? அவனோட ராபிட் பிங்க் கலர், யார் ஒயிட் கலர் பண்ணுது பாருங்க. அப்படி கிடையாது. இப்போ ஆமைக்கு மேல ஓடு இருந்தா என்னது பாதுகாப்பு, ராபிட்டுக்கு மேல ஓட வச்சு இப்போ வந்து பாதுகாப்பு பண்ணிட்டான் பாரு. அவனே கேளு, என்ன அடிச்சு வச்சா? ஓட அடிச்சு காட்டு, உடையதான் பாப்போம். அடிச்சு காட்டு. அம்மா எதுக்குடா ராபிட் கலர் வச்ச? அது அப்படியே பார்க்கிறதுக்கு முயல் ஓடுற மாதிரி இருக்கு.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். கிரியேட்டிவா என்னமா ஃபுல்லா வந்து பண்ணிருக்கு. ஏய் முயலுக்கு என்னாச்சு? ஃபர்ஸ்ட் எய்ட் பாரு. முயல் ஓகேயா? ஆல் ஓகே. முயல் எப்படி இருக்கு இப்போ? ஏய் முயல் எப்படி இருக்கு அத மட்டும் சொல்லு. மக்களுக்கு அப்டேட் பண்ணு முயல. அண்ணே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா தெரியல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கோம். என்னடா ஆபரேஷன் பண்ற முயலுக்கு? ஐயோ டேய் அது வந்து வெண்ண தப்பிக்க முடியாத அளவுக்கு சமாளி பண்ணிட்டு இருக்கான். அம்மா முயல் தப்பிச்சு ஓடிச்சுனா என்ன பண்றது? ஏய் அட்டு ஏய் பூ சூப்பரா வளர்ந்திருக்கான். கை தட்டுங்க. ஆமா பூ சூப்பரா வளர்ந்திருக்கான். இதுதான் ஒரு பூ. இந்த பூக்கு இந்த மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ. சோ மக்களே இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கேதர் ஆகும்போது அந்த அவங்க கேம் போயிட்டு இருக்கு. இங்க என்ன போயிட்டு இருக்கு பாருங்க. என்ன போயிட்டு இருக்கு? கரோக்கே. அதுல மியூசிக் வரும், நாங்க பாடுவோம். நாங்க எங்க சிக்கர்ஸா உணர்ந்து தரணும். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? மக்களே தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்களாம் உட்காந்து பிஸ்னஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்களுடைய பொழுது வந்து விடிய விடிய இங்கே தான் போக போகுது. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அது அந்த அங்கே பார்த்தீங்கன்னா அடப்பாவீங்களா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் யாவரையும் ராமன் இல்லை. மக்களே நைட் ஆயிடுச்சு, நிலாவை காணோம். அதனால இந்த லைட்ல இருந்து அப்படியே கொண்டு போறேன். நைட் என்ன ஸ்பெஷல்னா அடிச்சுக்காதீங்க. தோசை வித் பிரான் தொக்கு. வயசு என்னது? தோசை சாம்பார் சட்னி. வெஜ்ஜி பா இவங்க எல்லாம். இந்த வெஜ்ஜி சாப்பிடறவங்க கூட்டத்திலே வச்சு கூடாது. தோசை சாம்பார் சட்னி. ஓகே உங்க என்ன ஸ்பெஷல்? சப்பாத்தி மீன் குழம்பு. இட்லி மீன் குழம்பு. மக்களே பார்த்துங்க விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ குடும்பத்தோட கும்மி அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு தோசைக்கு எல்லாம் சட்டி ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்றதுக்கும் என்னடா வெக்கமா? ஆமாம். ஸோ சப்பாத்தி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் இருக்குது, நிலக்கடலை சட்னியா? அடடா மீன் குழம்பு. என்ன ராமு தேடுறீங்க? இந்த ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கேன் நீங்களே. பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்கம்மா? தோசை வித் நிலக்கடலை சட்னி. ஸோ மக்களே இங்கே வந்து ஹோட்டல்லேருந்துலாம் எங்கேயும் வாங்கிட்டு வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே கிச்சன் இருக்குது. அவங்க நமக்காக வந்து ஸ்பெஷல் ஹோம்மேட் ஃபுட் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அருண் என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? சப்பாத்தி ப்ரான், மீன் குழம்பு, வெஜ் கிரேவி, தோசை, இட்லி, ஆம்லெட், ஆஃப் பாயில் இருக்கான். சுட சுட போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. சூடாக சாப்பிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிறத தாண்டி இங்கே வரும்போதும் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் கிடையாது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நெய்தல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஃபுட்டை நாங்கள் வந்து மிஸ் பண்ணாத அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சார் இவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? நவீனன் வந்து சப்பாத்தி தோசை எல்லாம் கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். சுட சுட சப்பாத்தி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு இருக்கும்போது சூடா தோசை கொடுத்தாங்க. இப்போ தோசை நெக்ஸ்ட் சப்பாத்தி. ஸோ இங்கே எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டோட குவாலிட்டி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அது சாஃப்டாகவும் இருக்கு, காரம் இல்லாம அண்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க குக் பண்ணி தராங்க. ஐ திங்க் இட்ஸ் தி பெஸ்ட் திங். ஏன்னா குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து காரம் இல்லாமல் கிரேவி கேட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கீ ஊற்றி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுத்தது வந்து அண்ட் சூடாக உடனே தராங்க. லைக் இந்த மாதிரி ப்ரைவேட் கெஸ்ட் ஹவுசஸ்லாம் நிறைய சொதப்பல் நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் தான். பட் இந்த நேதல் ஃபார்ம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ இது செகண்ட் மீல் நாங்கள் சாப்பிட்றோம். அண்ட் இட்ஸ் ஸோ குட். அப்படியே சூடாக பதமாக இதமாக சூப்பராக நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்கள் வந்து ஜாலியாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு வீக்கெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை கசின்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ வரணும் அப்படின்னா வந்து இட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ். அண்ட் நீங்கள் ஒரு லாங் டைனிங் பாருங்களேங்க. லிட்ரலி வந்து நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து உண்மையிலேயே நான் பார்த்ததில்லை. ஒரு காசியாக ஐ திங்க் ஈஸிலி ஒரு 10 people இங்கே ஈஸியாகவே அகாமடேட் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாமே நாளைக்கு காலையில் இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஆமாம் ட்ரை பண்ணலாம். நாங்களும் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே வரணும். பட் எல்லாரும் வந்துட்டு அங்கே வெளில பூல் சைடு, அதாவது நீங்கள் ஒரு சாப்பிட்றதுக்கே வந்து தேர் ஆர் மல்டிபிள் வியூஸ். லிட்டரலி இங்கே கேம் விளையாடி சாப்பிடலாம், வெளில வேடிக்கை பார்த்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் லைக் 10 on 10. சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டு கேட்போம். தலைவரே சப்பாத்தி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சப்பாத்தி பிடிச்சதா? தோசை. ஓகேடி.